நீங்க ஜானகி கேட்டதை தப்பா எடுத்துக்காதீங்க ஃபாதர். ஜீவாவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் அவனுக்கு போகணும். அதுக்காக தான் முக்கியமா அவனை தேடுறோம். வாழ்க்கையில தவறவிட்ட ஒரு முக்கியமான கடமையை திரும்ப நிறைவேற்றணும். அதுக்காகத்தான். அந்த பஞ்சாயத்துக்கு பின்னால ஜீவாவை நானும் தேடிட்டு தான் இருக்கேங்கய்யா. அந்த பையனை பத்தின தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து தகவல் சொல்றேன். அவன் என் கையில கிடைச்சானா நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். உங்கள மாதிரி கௌரவமான குடும்பத்துக்கு வாரிசுன்னு சொன்னா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதை நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃபாதர். சரி, நான் வரேன். போயிட்டு வரோம். ஃபாதர், 5 வயசுல ஜீவா காணாம போனப்போ போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமாங்கய்யா. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குமா? ஏன்னா நானும் ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கொடுக்கறேன். ஏதாவது ஒரு வகையில ஜீவாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் தானே? ஐயா ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஃபாதர், ரொம்ப நன்றி. வாங்க. வரோம் ஃபாதர். மாயா, என்ன மாயா எழுதணும்? பேப்பர் ஆட் கொடுக்கணும்னு சொன்னியே, அதுக்கு என்ன எழுதணும்னு சொல்லு. அறிவிப்புன்னு போட்டு ஆரம்பி. அப்புறம் ஜீவா பிறந்த தேதி போட்டுக்கலாம். அதோட காணாம போன தேதிய கம்ப்ளைண்ட பார்த்து போட்டுக்கலாம். ஜீவாவை பற்றிய தகவல் தெரிந்தவருக்கு கீழ்கண்ட முகவரிக்கு தகவல் தெரிவிக்கும்னு பெரியப்பா அட்ரஸ் போட்டுக்கலாம். ஏன் மாயா, யாருக்கோ அறிவிப்புன்னு சொல்றதை விட ஜீவாவுக்கே அந்த அறிவிப்பை கொடுத்துடலாமே. கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு ஆசிரமத்தில இருந்து காணாமல் போன ஜீவா எங்க இருந்தாலும் தொடர்பு கொள்ளவும்னு சொல்லிடலாமே. பெரியப்பா கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதா? என்ன விஷயம் மாயா? இன்னைக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஃபாதர் பீட்டரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவரு ஜீவா யாருன்னு தெரியலன்னு சொல்லிருக்காரு. வாசுவ மட்டும் எப்படி தெரிஞ்சுதா? அதான் பெரியப்பா சொன்னாருல்ல, வாசுவும் அதே ஆசிரமத்துல தான் வளர்ந்திருக்கான். அதனாலதான் அவரு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காரு. கரெக்டா தான் சொல்லிருக்காரு. இல்ல சீனு, எனக்கு ஃபாதர் பீட்டர் மேல ஒரு டவுட்டாவே இருக்கு. சந்தேகமா? ஆமா சீனு. உனக்கு என்ன சந்தேகம்? பஞ்சாயத்துக்கு ஃபாதர் எப்படி சரியான நேரத்துக்கு வந்து வாசு ஜீவா இல்லன்னு சொன்னாரு? இது ஃபாதரே வந்துதா இது சொன்னாரான்னு எனக்கு தோணல. அது ஏன் ஜீவாவே இல்ல ஜீவாவுக்கு வேண்டியவங்க யாரும் சொல்லிருக்க கூடாது? ஏன்னா நமக்கு ஃபாதர் பீட்டர் பத்தியே தெரியாது. அவருக்கு யாரோ வாசு ஜீவாவா நடிக்கிற தகவலை சொல்லிருக்காங்க. அதனாலதான் அவர் அங்க வந்திருக்காரு. பெரியப்பாவை சிக்கல்ல இருந்தும் காப்பாத்திருக்காரு. பெரியப்பா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துதான் ஃபாதர் பீட்டர் போய் பார்த்திருக்காரு. பெரியப்பா போய் கேட்டதும் ஜீவாவை பத்தி அவரும் சொல்லிருக்காரு. ஃபாதர் எதையோ யாருக்காகவும் சொல்லாம மறைக்கிறாரு. மாயா, நீ சொல்றதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. பெரியப்பா போய் ஜீவா காணாம போனதுக்கு ஃபாதர் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பிய கேட்டப்போ அவர் உடனே எடுத்து கொடுத்திருக்காரு. அத்தனை வருஷத்துக்கு முன்னால கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்க இருந்திருக்கும்? எப்படி டக்குன்னு எடுத்து கொடுத்திருக்க முடியும்? இதெல்லாம் தான் எனக்கு சந்தேகத்தை எழுப்புது. பெரியப்பாவுக்கு ஃபாதர் பீட்டர் மேல நல்ல மரியாதை இருக்கு. ஃபாதரும் பெரியப்பா மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு. ஆனா ஜீவா விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க பெரியப்பாவுக்கும் பீட்டருக்கும் நடுவுல இருக்காங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மாயா. அதோட சீனு, ஜீவா இல்லன்னு சொல்ற ஃபாதர். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க ஃபாதர்.
ஜீவா உங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்கானா ஃபாதர்? ஜீவாவா? எந்த ஜீவா? சரி, இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? ஜீவாவை பத்தி தகவல் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், அதை பத்தி கேட்க தான் வந்தேன். ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க ஜீவாட தானே பேசிட்டு இருந்தீங்க? ஜீவாவா? எந்த ஜீவா? நான் பேசினது ஜீவானந்தம் ராபர்ட் கிட்ட. என்ன ஃபாதர், எங்களை பொய் சொல்லக்கூடாதுன்னு வளர்த்துட்டு நீங்களும் இப்படி பொய் சொல்லலாமா? என்ன நினைச்சீங்க? நான் எந்த ஜீவாவை பத்தி கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிற ஜீவாவை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஃபாதர், உண்மையை சொல்லுங்க, ஜீவா எங்க இருக்கான்? நீ தப்பான இடத்துல வந்து தப்பான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஜீவா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் தான் ஜீவான்னு பஞ்சாயத்து ஆதரவா தீர்ப்பு சொல்ல போற நேரத்துக்கு கரெக்டா வந்து நான் ஜீவா இல்ல வாசுன்னு ஏன் சொன்னீங்க? இங்க பாரு, நீ இங்க வளர்ந்தவன். உன்னை நல்லவனா வாழ வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நீ ஜெயிலுக்கு போய் திருந்தி இருப்பன்னு நினைச்ச, ஆனா பெரிய திருடனா இப்ப மாறி வந்திருக்க. நீ அடுத்த உன்னோட அடையாளத்தை திருடி நீ தான் ஜீவான்னு ரகுராம் வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தையே நீ நாசம் பண்ணிடுவ. உண்மையான ஜீவாவை நீ உயிரோடயே இருக்க விட மாட்ட. அதனாலதான் நான் தடுத்தேன். நீங்களா தடுத்தீங்களா இல்ல இந்த ஜீவா உங்களை தடுக்க சொன்னானா? இது பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ திருந்தி நல்லவனா இருக்க பாரு. ஓ ஃபாதர், இத்தனை வயசுக்கு மேல நான் திருந்தி நல்லவனாகி என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவாவோட செயின் லாக்கெட் கூட என்னால எடுக்க முடியல. நான் அவன் கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஜீவாவா ரகுராம் வீட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க என்ன வாழ விடல. இங்க பாருங்க, அதெல்லாம் மறந்துடலாம்.